நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதாவது என்னென்னா, இப்போ 2-3 நாளாக நம்ம ஃபேஸ்புக்கில் சில பதிவுகளை பார்க்குறோம். எப்படின்னா, அந்த பிஜேபியில் அந்த வேலூர் இப்ராஹிம், இந்த சையதி பாத்மா அப்படிங்கிறவங்களாம் இருக்கிற மாதிரி அவங்களாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, வேலூர் இப்ராஹிம் தான் அந்த பிரச்சாரத்தை தொடங்கி வச்சது. எப்படின்னா, நீங்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டு போடலையே, அப்புறம் எப்படி பிஜேபிகிட்ட நீங்கள் கேட்கலாம், அது இல்லையே இது இல்லைன்னு எப்படி கேட்கலான்னு சொல்லி ஒரு இது. அதே பாணியை இப்போ தாவேக்கால கொஞ்சம் பேர் தொடங்கியிருக்காங்க. சரியா? அது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்துலேருந்து 1-2 பைத்தியங்க பிடிச்சது இல்லை கிறுக்குகள் இருக்கும்ல, அதுங்க வந்து தொடங்கியிருக்கு. எப்படின்னா, சேம் வேலூர் இப்ராஹிம் தான், காப்பி தான் இவங்க. அது பிஜேபி, இது தாவேக்கால இருக்குது, அவ்வளோதான். என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே டிவிகேல இப்போ எம்எல்ஏ ராணிப்பேட்டை எம்எல்ஏ இருக்கிற தாகிரா பானுன்னு நினைக்கிறேன் பேர், அவங்கள ஆரம்பத்துலேருந்து கட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எம்பி பதவி எதுவுமே கொடுக்கல. இடையில இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டு அவங்களோட பயோடேட்டாலாம் தெரியும். கிஷோர் கிட்ட வேலை பார்த்து ஆந்திராவில் இருந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து யூடியூப்பில் வீடு போட்டு நான் விருதுநகரம் வந்து இதுங்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி சிவகாசி தொகுதியில் அவங்களுக்கு கிடைச்சது சீட்டு. சிவகாசியில் ஜெயித்தாங்க, நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றி கேள்வி கேட்போம் பிறகு. இப்போ என்ன விஷயமோ அது இப்போ விஷயம் இல்லை. நமக்கு விஷயம் என்னென்னா, நாம் என்ன கேட்டோம், இவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்தீங்களே, உங்கள் கூடவே இருந்த முஸ்லீம் பெண்மணி அவங்களுக்கும் மந்திரி பதவி கொடுக்கல. பின்னாடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 7 பேரோ 5 பேரோ 6 பேரோ ஜெயிச்சாங்கன்னு சொல்லிங்க. அதில் யாருக்குமே முஸ்லீம் பதவி கொடுக்கல, முஸ்லீம்களுக்கு யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் கேள்விகள் வருது. அது எப்பவும் கேட்குற கேள்வி தானமோ. ஏடிஎம்கேயும் கேட்போம், டிஎம்கேயும் கேட்போம், இதையும் கேட்போம். கடைசியில் அவங்க கொடுக்குற பதவி எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை நலத்துறை. அதான் முஸ்லீம்னா சிறுபான்மை நலத்துறை, தலித்துனா உடனே தலித் அப்படின்னோடனே அவங்க போயிடுவாங்க. எதுக்கு போயிடுவாங்க? அதாவது தலித்துன்ற உடனே அவங்க போயிடுவாங்க ஆதி திராவிடர் நலத்துறை. இதுதான் எழுதப்படாத சட்டமாகவும் விதியாகவும் தமிழகத்தில் இதுவரைக்கும் இருக்குது. நாம் யாரை நோக்கி கேட்குறோம், என்ன கேட்குறோன்னு தெரிஞ்சு பேசணும் இதில். அதாவது பேர் தமிழக அரசு, தமிழ்நாட்டோட அரசு, தமிழக முதலமைச்சர் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ தமிழக அரசையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் நோக்கி தான் நம்ம கேள்வி வைக்கிறோம். பொதுவானவங்க அவங்க, அந்த அரசும் பொதுவானது, முதலமைச்சரும் பொதுவான ஆட்கள். சரியா? அவங்கள தான் நம்ம பார்த்து கேள்வி வைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அமைதி காத்துட்டு சரி நம்ம பரிசீலிக்கலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் இருந்தாலும், இந்த வேலூர் இப்ராஹிமோட பி டீம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வேலூர் இப்ராஹிமோட பி டீமாக இருக்கிற இந்த குரூப்புகள், தாவக்கில் இருக்கிற இந்த குரூப்புகள் வந்து இவங்க ஏதோ பெருசாக சாதிக்க போகிற மாதிரி, பெருசாக செய்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மக்களாகிய நாம தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், பதிலடியும் கொடுக்கணும். ஒவ்வொருவரும் இதை பார்த்து பதிலடி கொடுங்கள். தகுந்த பதிலடியாக இருக்கும். ஆரம்பத்திலே தட்டணும், அதான் முளையிலே கிள்ளி எறியணும்பாங்க. அதே மாதிரி முளையிலே கிள்ளி எரியணும். இல்லை அப்படின்னா இது வளர்ந்துக்கிட்டே போகும். நாளைக்கு மரமானதுக்கப்புறம் வெட்ட முடியாது. முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் இந்த மாதிரி விச செடிகளை. அந்தந்த ஊர் மக்கள் கேள்வி கேளுங்க, போய் நேரடியாக அந்த தெருவில் இருக்க ஆட்கள் கேள்வி கேளுங்க, நீ எப்படி அப்படி பேசலான்னு. அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.